திருப்பரங்குன்றம் வழக்குல மதுரை நீதிமன்றம் ஒரு சிறப்பு தீர்ப்பு இன்னைக்கு அதிரடியாக குடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்ப இப்ப நம்ம எல்லாருமே கேட்கிறப்ப, நம்ம தமிழக அரசு உண்மையாகவே தமிழக அரசு அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இல்லையா? எதுக்காக வேணும்னே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைய தமிழக மக்கள், முக்கியமா முருக பக்தர்கள் அவங்க எல்லாருடைய மனசுலயுமே இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்த விதைக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்களா? அப்படின்னு தற்போது மதுரை நீதிமன்றம் அவங்க குடுத்திருக்க அதிரடியான தீர்ப்பு, முக்கியமா இந்த வழக்கு முழுசா விசாரிச்சு அவங்க குடுத்திருக்க அந்த தீர்ப்பு தான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே நம்ம தமிழக அரசு அவங்கள பார்த்து இந்த கேள்வி, அதாவது நம்ம தமிழக அரசு உண்மையாகவே அவங்களுக்கு புத்தியோட தான் இந்த அரசு ஆட்சி அவங்க நடத்துறாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி எழுப்புற மாதிரி தான் இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் வழக்குல ஒரு சிறப்பு தீர்ப்பு, செம்மையான தீர்ப்பு, அதிரடியான தீர்ப்ப இன்னைக்கு மத்தியானம் அவங்க வழங்கியிருக்காங்க. அப்படி திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவில்ல நேற்று என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? அதன் காரணமா தற்போது எதுக்காக இந்த வழக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு வந்துச்சு? அதுக்கு அவங்க மதுரை நீதிமன்றம் தமிழக அரசு அவங்களே கேள்வி எழுப்புற மாதிரியான அதிரடியான தீர்ப்பு இன்னைக்கு அவசரமா என்னதான் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே தெளிவாக இப்ப வெளியாகி இருக்கு. எல்லாத்த பத்தின விவரம் இந்த வீடியோவுல இப்ப பார்த்துடலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது நேற்று நம்ம தமிழகத்துல கார்த்திகை தீபம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா அவங்கவங்க வீட்டு வாசல்ல கார்த்திகை தீபம் விளக்க ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபத்துக்காக தீபத்தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல பல வருஷமா கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்க, அதாவது தீபத்தை ஏத்த முடியாத நிலைமை இருக்கு. அது ஒரு தனி பிரச்சனை. அத பத்தி தனியா வேற வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த தீபத் தூண்ல விளக்கு ஏத்த முடியாத பிரச்சனை தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கார்த்திகை தீபத் திருநாள்லயாவது திருப்பரங்குன்றம் மலை மேல அந்த தீபத் தூண்ல விளக்க ஏத்தணும் அப்படின்னு மனுதாரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, மதுரை கிளை பெஞ்ச்ல அவர் ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கு விசாரிக்கப்படுது. விசாரிச்ச நீதி அரசர் ஒரு முக்கியமான தீர்ப்ப, கார்த்திகை திருநாள் அந்த திருநாளுக்கு 2 தினத்துக்கு முன்னாடி தான் அந்த தீர்ப்ப அவரு வழங்குறாரு. அதுல கண்டிப்பாக காலம் காலமாக திருப்பரங்குன்றம் கோயில் மேல அந்த தீபத் தூண்ல கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏத்துறது வழக்கமான விஷயமாக இருக்கு. அது சில காலங்களாக சில காரணங்களால இப்ப தடைப்பட்டு போயிருந்தாலும், திரும்பவும் அந்த தீபத் தூண்ல கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அந்த விளக்குகளை ஏத்திக்கலாம் அப்படின்னு நீதிபதி அவரே பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி போய் வழக்கமா நீதிபதிகள் நீதிமன்றத்துல வச்சுக்கிட்டு தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா நீதி அரசர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கே வந்து நேரடியாக பார்த்து தான் இந்த தீர்ப்பையே அவரு 2 தினத்துக்கு முன்னாடி வழங்கியிருக்காரு. மனுதாரர் அவரே போய் தன்னுடைய கையால அந்த தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்க ஏத்தலாம் அப்படிங்கிற பர்மிஷன் நீதிமன்றம் அவங்களே அதிகாரப்பூர்வமா தமிழக மக்களுக்காக இந்த தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதனையொட்டி தான் நேத்து சாயந்தரம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்தின உடனே அடுத்த நிமிஷமே அங்க திருப்பரங்குன்றம் அந்த மலை மேலேயுமே தீபத்தூண்ல மனுதாரர் அவர் தீபம் ஏத்துறதுக்காக போறாரு. ஆனா அந்த இடத்துல போலீசார்கள் நிக்கிறாங்க. அங்க தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏத்தக்கூடாது. வேணா மற்றொரு இடம், அதாவது அங்க மலை மேலேயே இன்னொரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த இடத்துல தீபத்தை வேணா ஏத்திக்கோங்க. ஆனா நீதிமன்றம் அவங்க சொன்ன அந்த இடத்துல அந்த தீபத்தை ஏத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய போலீசார்கள் நேற்று சாயந்தரம் குவிக்கப்பட்டு, அந்த மனுதாரர் அவர் கையில கோர்ட் ஆர்டர் கையில வச்சிருக்காரு. அதை காட்டுறாரு. ஆனாலுமே போலீசார்கள் அந்த நபரை விட மாட்றாங்க. அந்த தீபத்தூண் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல விளக்க ஏத்தக்கூடாது அப்படின்னு போலீசார்கள் நீதிமன்றம் உத்தரவு கையில இருந்தாலும் நீதிபதிகள் உத்தரவை மதிக்காம நம்ம தமிழக போலீஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா, அந்த மனுதாரரை விளக்க ஏத்த விடாம தடை பண்றாங்க அந்த இடத்துல. இதனால நேத்து திருப்பரங்குன்றத்துல பயங்கர ஒரு கலவரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்துச்சு. முக்கியமா பாஜகவினர்கள், இந்து முன்னணி எல்லாருமே அந்த இடத்துல முருகா முருகா அப்படின்னு கோஷமிட்டுக்கிட்டு, அங்க தள்ளுமுள்ளு ஏற்படுத்திக்கிட்டு, அந்த கேட் எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா அந்த இடத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இதன் காரணமா அங்க மதுரை போலீசார்கள் அவங்க 144 தடை உத்தரவை பிறப்பிச்சு நேத்து முழுக்க தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம தடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல தீபத்தை என்னதான் ஏத்தியிருந்தாலும் காலம் காலமா ஏத்திக்கிட்டு இருக்க அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்த விடாம போலீசார்கள், அதே போல நம்ம தமிழக அரசு அவங்க தான் இதுக்கு பின்னாடி ஆதரவாக இருந்திருக்காங்க. அவங்க தடுத்திருக்காங்க. அதாவது தமிழக அரசு தரப்புல இருந்தே தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது, விநாயகர் கோயில்ல வேணா தீபத்தை ஏத்திக்கலாம் அப்படின்னு
தமிழக அரசு அவங்க தான் அந்த வழக்கு போட்ட மனுதாரர் அவர் தீபத்தூண்ல ஏத்த போறாரு. அவர தடுத்தும் நிப்பாட்டியிருக்காங்க. இதன் காரணமா நேரடியா நீதிபதிக்கு பாதுகாப்பு தரக்கூடிய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் சில பேர் 10 பேர் நேத்து நைட்டே வந்திருக்காங்க. அங்க திருப்பரங்குன்றம் கோயில் வளாகத்துக்கு வந்து அவங்களுடைய அந்த பாதுகாப்போட மனுதாரர் அவரு அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு நீதிபதிகள் நேற்றே அவங்க அந்த நீதிபதிகள் அவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த முக்கியமான ராணுவ வீரர்கள் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்தப்ப கூட இங்க தமிழக காவல்துறை அவங்க அனுமதிக்கல. அனுமதிக்காததால அவங்க அந்த சிறப்பு ராணுவ வீரர்கள் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அதைத் தொடர்ந்து தான் இன்னைக்கு இந்த வழக்கு முக்கியமான வழக்கு பார்த்தீங்கன்னா, மதுரை சிறப்பு நீதிமன்றம் கிளை பெஞ்ச் அவங்க இந்த வழக்க அவசர வழக்காக இன்னைக்கு மத்தியானம் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்ச அவங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, உண்மையாகவே நடக்கிற இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி தானா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் எழுப்புற மாதிரி தான் இருக்கு. அதாவது தமிழக அரசு இந்த வழக்க அதாவது விநாயகர் கோயில்ல தீபம் ஏத்தலாம். தீபத்தூண் இருக்கிற இடத்துல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு தொடுத்திருக்க இந்த வழக்க ஃபர்ஸ்ட் நீதிபதிகள் கேட்ட உடனே அவங்க எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த வழக்கு தள்ளுபடி அப்படின்னு தமிழக அரசுக்கு எதிராக நீதிபதிகள் தீர்ப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஏற்கனவே எங்க தீர்ப்ப நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். காலம் காலமா இருந்து நடைமுறையில இருந்த விஷயத்த தான் இங்க நாங்க தீர்ப்பாக சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்த நாங்க செஞ்சிருக்க கூடாது. தமிழக அரசு அவங்களாகவே முன்னின்று இந்த விஷயத்த எப்பயோ அவங்க செஞ்சு குடுத்திருக்க வேண்டிய விஷயம். அத தமிழக அரசு அவங்க செய்ய விடாம, செய்யாம தடுத்து நிப்பாட்டி, அதுக்கு தமிழக அரசே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதால தான், இப்ப நீதிமன்றம் நாங்க அந்த தீர்ப்ப பிறப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதேபோல தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த வழக்க அதாவது தீபத்தூண்ல இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தீபத்தை ஏத்தக்கூடாது. அதுக்கு நேர்மாறாக தள்ளி இருக்கிற விநாயகர் கோயில்ல வேணா தீபத்தை ஏத்தலாம் அப்படின்னு தமிழக அரசு காலம் காலமா நடந்துகிட்டு இருக்க அந்த நடைமுறைய மாத்தி வேற இடத்துல தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க. இது தவறான விஷயம். இதுக்கு நிச்சயமாக நீதிமன்றம் எப்பயுமே ஏத்துக்கொள்ளப்பட மாட்டாது. காலங்காலமா ஏத்திக்கிட்டு இருக்க அந்த தீபத்தூண்ல தான் இனிமேட்டு விளக்கு ஏத்தணும். அதனால தமிழக அரசு அவங்க கொண்டு வந்திருக்க அந்த மனுவ நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு மதுரை கிளை பெஞ்ச் பார்த்தீங்கன்னா, அதிரடியான தீர்ப்பு, செம்மையான தீர்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அங்க தமிழக அரசு அதாவது திமுக அவங்க கொண்டு வந்த அந்த வழக்க அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த வழக்க தள்ளுபடி பண்ணி இந்த அதிரடி தீர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல அங்க வாதாடின தமிழக அரசு வழக்கறிஞர் அவர் இன்னொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா, நீதிபதி அவங்கள பார்த்து கேட்கிறாரு. அதாவது நீதிபதி அவங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சிருக்க சிறப்பு ராணுவ படை அவங்கள அந்த தீபத்தூணுக்கு ஏத்துறதுக்காக போன அந்த மனுதாரர் அவருடைய பாதுகாப்புக்காக நேற்று இரவு இங்க நீதிபதிகள் அவங்க அனுப்பி வச்சது ரொம்ப பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் அவங்க மேலேயே ஒரு பழி தவறு சொல்ற மாதிரி நம்ம தமிழக அரசு வழக்கறிஞர் அவங்க வாதாடி இருக்காங்க. அதுக்கும் நீதிபதி ஒரு செம்மையான பதில சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக அரசு உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா செய்யாம அந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கீங்க. முக்கியமா அந்த மனுதாரருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை அவங்களே அந்த இடத்துல மனுதாரரை அவங்க தடுத்து நிப்பாட்டியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்தை விட முக்கியமா தமிழக அரசு அவங்க கோர்ட் உத்தரவையும் அவங்க மீறியிருக்காங்க. இவ்வளவு தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழக அரசு அதே போல காவல்துறை எல்லாருமே அடுத்தடுத்துன்னு தவறுகள் செஞ்சதால தான் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள அங்க மனுதாரர் அவருக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. நீங்க முதல்ல உங்களுடைய வேலை கடமைகள கரெக்ட்டா செஞ்சிருந்தா, இதுக்கு அவசியமே வந்திருக்காது. அதனால திருப்பரங்குன்றம் அங்க மலை மேல இனிமேல் தீபத்தூண்ல தாராளமா விளக்கு ஏத்தலாம். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மட்டும் கிடையாது. எப்ப வேணாலும் விளக்கு ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிரடியான சிறப்பு தீர்ப்பு தமிழக அரசு முக்கியமா முருக பக்தர்கள் அவங்களுக்கு எதிரா தொடரப்பட்டிருந்த இந்த வழக்க நீதிபதி அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வழக்க முழுசா பார்த்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்கும் தான் தற்போது இந்த கேள்வி தான் எழுப்பியிருக்கு. உண்மையாகவே தமிழக அரசு எதுக்காக, யாருக்காக நடக்குது இந்த ஆட்சி? உண்மையாகவே தமிழக அரசுக்கு கொஞ்சமாவது அறிவு அப்படிங்கிறது இருந்தா, இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டிருப்பாங்களா? தமிழக அரசு யாருக்காக இது எல்லாத்தையும் செய்றாங்க? அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தமிழக அரச பார்த்து கேள்வி எழுப்புற மாதிரி தான் தற்போது திருப்பரங்குன்றம் வழக்குல தற்போது நீதிபதிகள் அந்த தீர்ப்ப முக்கியமான இந்த தீர்ப்ப இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.